காட்டுக்கு போன எந்த கண்மணி அத்தியாயோ வீட்டிற்கே வரவும் தானே வேகதன் கொம்பை மகனே 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 தெய்வமே 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 காட்டுக்கு போன எந்த கண்மணி அத்தியாயோ வீட்டுக்கு வரவும் காணே மகனே 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 நாட்டினில் மைந்தர் விட்டு நடந்து வந்துட்டாரோ கேட்டுமே வருவென்றால் கெட்டிடவளையும் காணே மகனே மகனே தெய்வமே 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 சிவமே நாட்டுள்ள மைந்தர் விட்டு நடந்துமே வந்துட்டானே மகனே 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 மகனே
ஜோதியே காசி விஸ்வநாதா கருணை கடலே உன் கருமையால் அயோத்தியாபுரியை நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி செய்து இல்லை என்று வரக்கூடியவருக்கு அள்ளி அள்ளி கொடுத்து வந்திருக்கிறார். தவத்தில் சிறந்தவரும் மகாமுனிவரும் என்று சொல்லக்கூடிய விஸ்வாமித்திர மகரிஷி அடியெடுத்து வைத்தார் அயோத்தியாபுரியை. நாட்டு மக்களுக்கு பொன்பொருளை வாரி வழங்கிக் கொண்டிருந்த எனது மண்டவர் இந்த சந்திரமதியும் நான் பெற்ற மகள் லோகிதாசன் எழுந்தோடி அவர் பாதம் பணிந்து வாருங்கள் சுவாமி வந்த நோக்கத்தை கோருங்கள் சுவாமி என்று கேட்டதின் பலன் நான் இழக்க வைத்தார், நகரிழக்க வைத்தார், நாயகனை பிரித்தார், நாட்டு மக்களை எல்லாம் எங்களிடமிருந்து வேதியருக்கு அடிமைப்படுத்தி வேடிக்கை பார்க்கின்றாயே பராசக்தி. யாருக்கு என்னமா தீங்கிழைத்தோம், எவருக்கு என்னமா தீங்கிழைத்தோம், கூடிய குறித்தோமா, குறைவாக்காரிப்போமா, இல்லை என்று வந்தவரை பின்னே போய் எல்லோரும் என்பட்டு வாழ வேண்டும் என்பதை தவிர எந்த நோக்கமும் இல்லாமல் எங்களிடம் ஏனம்மா இப்படிப்பட்ட துன்பத்தையும் துயரத்தையும் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் பராசக்தி. வேதியருக்கு அடிமைப்படுத்தி வைத்தவனை நான் பெற்ற மகன் அசலாத்து மைந்தர்களோடு காலையில் எழுந்து கடும் பசியாலே என் பிள்ளை உணவு கூட கிடைக்காமல் அசலாத்து மைந்தர்களோடு தெற்பை சேகரிக்க சென்றவரை காணாமல் ஐயரகத்திலே வீட்டு வழிகளை அப்படியே போட்டுவிட்டு என் பிள்ளையை காணாமல் நான் தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் பராசக்தி. அசலாத்து மைந்தர்களுக்கும் நான் பெற்ற மகன் லோகிதாசனுக்கும் என் நாட்டோர்களுக்கும் என்னை சான்றோர்களுக்கும்
இந்த சந்திரமதிக்கும் நீதான் துணியிருந்து அருள் பாலிக்க வேண்டும் தாயே வரசக்தி, அருள் பாலிக்க வேண்டும் தாயே. கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா, கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா, கடைக்கண்ணால் நடந்தொடுப்பார் அருள்மாரியம்மா, அருள்மாரியம்மா அம்மா. கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா, கடைக்கண்ணால் நடந்தொடுப்பார் அருள்மாரியம்மா, அருள்மாரியம்மா அம்மா. கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா, கரணமெடுத்து ஆடி வந்தார், காணிக்கை செலுத்தி நாடி வந்தார். கரணமெடுத்து ஆடி வந்தார், காணிக்கை செலுத்தி நாடி வந்தார். முத்தமாரி உன்னை பணிந்தோம், சக்தி பெற்று சரணடைந்தோம். அம்மா கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா, உன் கணிக்கண்ணால் வரம் கொடுப்பாய் அருள்மாரியம்மா, அருள்மாரியம்மா அம்மா. கருணை உள்ளம் கொண்டவளே அருள்மாரியம்மா. குத்து விளக்கை ஏற்றி வந்தார், குல விளக்கை போட்டு வந்தோம். குத்து விளக்கை ஏற்றி வந்தோம், உங்கள் குல விளக்கை ஏற்றி வந்தோம். குத்து விளக்கை ஏற்றி வந்தோம், எங்கள் குல விளக்கை போட்டு வந்தோம். முத்துமாரி உன்னை பணிந்தோம், சக்தி கொண்டு சரணடைந்தோம். அம்மா. கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா, கலைக்கண்ணால் வரம் கொடுப்பாய் அருள்மாரியம்மா, அருள்மாரியம்மா அம்மா. கருணை உள்ள கொண்டவளே கருமாரியம்மா. அன்னவாகனம் அமர்ந்து வந்தார், அம்மா எங்களுக்கு அருள வந்தார். அன்னவாகனம் அமர்ந்து வந்தோம், அம்மா எங்களுக்கு அருள வந்தார். பொன்னை முகம் கொண்டவளே, பொன்னகை முகம் கொண்டவளே, பொன்னலை பாதம் பணிந்தவளே. அம்மா. கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா, கலைக்கண்ணால் வரம் கொடுப்பாய் அருள்மாரியம்மா, அருள்மாரியம்மா அம்மா. கருணை உள்ள கொண்டவளே கருமாரியம்மா. தாயை பராசக்தி, மேலவனாந்தரில் சென்ற பிள்ளையை காணாமல் வீதிகளிலே தேடிக்கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கின்றேன். எப்போதும் போல என்னை அடிமை கொண்ட வேதியர் இல்லத்திலே வீட்டு வழியை செய்து கொண்டு வந்தேன். அடிமை கொண்ட வேதியராகப்பட்டவர் கோபக்கனலோடு என்ன அருகில் வந்து நின்றார். அடிச்சட்டி அகத்தில் உள்ள வேலைகளை எல்லாம் நீ செய்து கொண்டிருக்கின்றாயே, எங்கே நீ உன் பிள்ளை என்று கேட்டார். ஐயா, என் பிள்ளை எதற்காக கேட்கிறீர்கள், சொல்லுங்கள் ஐயா என்று கேட்டேன். அடிச்சந்தி, எங்களுகத்திலே திதி என்ற சித்தாந்தம் நடக்கப் போகின்றது. அதற்கு வேண்டிய காரை, பிரண்டை, முன்னை, உஷ்ணை, மாவிளை தெற்பி போன்ற சமத்துக்கள் அவற்றையும் மேலவனாந்தரம் சென்று படித்து வர வேண்டும் என்று சொன்னார். ஐயா, என் பிள்ளை கானகம் செல்வதா, என் பிள்ளை தெற்பை சேகரிக்க செல்வதா? கூடாது ஐயா, கூடாது. இந்த அகத்தில் உள்ள வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு மேலவனாந்தரம் சென்று தெற்பை அவற்றை சேகரித்து வருகிறேன். சற்று பொறுங்கள் ஐயா. அடி சண்டி, எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கின்றார். எதிர்த்து பேசுவதற்காக வெளியே கொடுத்து உன்னை வாங்கிறோம். உன் மகன் கானகம் சென்று தெற்பை சேகரிக்க வேண்டும். அகத்தில் உள்ள வேலைகளை எல்லாம் நீ பார்க்க வேண்டும் என்று அடிமை கொண்ட வேதிராகப்பட்டவர் கட்டளை விதித்து விட்டார் ஐயா. என்னை அதட்டியதும் திட்டியதை பார்த்த நான் விட்ட என் மகள், என் ஆசை மகன், அருமை மகன் தாத்தா ஏசிக்கொண்டு பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அம்மா, எனக்கு
எனக்கு பயமாக இருக்கிறது அம்மா என்று என்னை கட்டி அணைத்த கதையால் நான் என் பிள்ளை உங்களை தனியாக விட்டுவிட்டு நான் ஒரு நாளும் பிரிந்ததில்லை தாயே. காடுவனம் போன்ற இடங்கள் என்றால் என்னவென்றே அறியாத என்னை தாத்தா வனத்துக்கு செல்ல சொல்கிறாரே அம்மா, நான் எப்படி அம்மா செல்வேன் என்று என் பச்சை குழந்தை கத்தி கதறி அழுதான் ஐயா. என் பிள்ளைக்கு சொன்னேன் ஒரு வார்த்தை, அப்பா விளையோ விளை விளையோ விளை என்று உன் தந்தையார் விலை கூறி வரும் பொழுது நம்மை விலைக்கு வாங்குவதற்கு இந்த உலகத்தில் யாரிடமும் பொண்ணும் இல்லை பொருளும் இல்லை மகனே. ஐயராகப்பட்டவர் பணத்துகளை காசுகளை கொட்டி கொட்டி கொடுத்து நம்மளை வாங்கியிருக்கின்றார். எதற்காக? மாமியுடைய கைகளும் மாமியுடைய உடலும் நோகாம இருக்க வேண்டும், அந்த வேலைகளை எல்லாம் நான் பார்க்க வேண்டும் என்று வாங்கியிருக்கிறார்கள். அவர் இட்ட கட்டளையை முடிப்பதற்கு கடமை அல்லவா மகனே என்று நான் பெற்ற மகனே, கலங்காதே மகனே, சென்று வா மகனே, போய் வா மகனே என்று என் பிள்ளையை மேலவனாந்திரம் செல்ல சொன்னேன். நான் பெற்ற மகனுக்கு எப்படியெல்லாம் மாறுதல் சொன்னேன் என்றார். ஆண் பிள்ளை என்றாலும் சான் பிள்ளை தான் ஒன்றோ, ஆண் பிள்ளை என்றாலும் சான் பிள்ளை தான் ஒன்றோ, மூத்த பிள்ளை காத்திருக்காதே, காத்திருக்கும் வீர கொண்டாடே. ஆண் பிள்ளை என்றாலும் ஐயோ பரிதாபம் பரிதாபம் காத்தோம் பரிதாபம். ஆண் பிள்ளை என்றாலும் சான் பிள்ளை தான் ஒன்றோ, தீபத்தை ஏற்றினான் பாவத்தை போக்கினான், தீபத்தை ஏற்றினாள் பாவங்கள் மாற்றினாள். அனைத்து பெருங்கடல் போராடினான். நெஞ்சுக்குள் ராகம் நீ கேட்கும் நேரம், நெஞ்சுக்குள் ராகம் நீ கேட்கும் நேரம், என்னாலும் துணை உண்டு நீ வாழ வேண்டும். பரிதாபம் அந்தோ பரிதாபம் பரிதாபம் அந்தோ பரிதாபம். ஆண் பிள்ளை என்றாலும் நீ தான் பிள்ளைதானன்றோ. பொதுவாக தேனமோ பழிமாறி போகவோ, பாவத்தேனிலும் பரிவாரி போய் உள்ளத்தில் பெண் விளக்கம் நீராடினார். நெஞ்சுக்கு ராகம் நீ கேட்கும் நேரம், நெஞ்சுக்குள்ளாலும் நெய்யேற்றினாலும் என்னாலும் துணையுண்டு நீ வாழ வேண்டும். பரிதாபம் அந்தோ பரிதாபம் பரிதாபம் அந்தோ பரிதாபம். ஆண் பிள்ளை என்றாலும் நீ தான் பிள்ளைதான் என்றோ, மூத்த பிள்ளை காத்திருக்கும் வீர கொண்டாடே. பரிதாபம் அந்தோ பரிதாபம் பரிதாபம் அந்தோ பரிதாபம். இப்படியெல்லாம் என் பிள்ளைக்கு ஆறுதல் சொல்லி, கலங்காதே மகனே, அழாதே மகனே, மேலவனாந்திரி சென்று வா மகனே என்று என் பிள்ளைக்கு சொன்னேன். அம்மா, நான் மேலவனாந்திரி செல்ல போகின்றேன், எனக்கு தாங்க முடியாத பசியா இருக்கின்றது அம்மா. ஐயரத்தில் சென்று எதேனி சிறிது உணவு வாங்கி தாருங்கள் தாயே என்று சொன்னார். என் பிள்ளை பசிக்குது என்று சொன்ன உடனே பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு என்று சொல்வார்களே, அப்படி இல்லை, பெத்தன் மனது பித்தாகி ஓடோடே ஓடினேன் ஓடினேன். ஐயா வேதியரே, என்னை அடிமகன் எஜமானி, நான் பெற்ற மகன் மேலும் நாந்திரம் செல்ல போகின்றான், அவனுக்கு தாங்க முடியாத பசியா இருக்கின்றது என்று என்
பிள்ளை துணியாய் துடிக்கின்றார் ஐயா. அந்த குழந்தைக்கு சிறிது உணவு தாருங்கள் ஐயா என்று கேட்டேன். அடி தம்பி, திதி முடியும் வரை விடியும் வரை யாருக்கு மண்டமும் கிடையாது, ஆகாரமும் கிடையாது. உன் மகனை பட்டினியாக போய் வர சொல்லு. உலகத்திலே கொடிது கொடிது இளமையில் வரிமை கொடிது என்று சொன்னார்கள். அப்பேற்பட்ட பிள்ளைக்கு ஒரு பிடி சாதம் கொடுக்க முடியாத பாவியாக இருந்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளைக்கு உணவு இல்லை என்றாலும் பரவாயில்லை, அந்த உணவு வடித்த தண்ணீராவது கொடுங்கள் ஐயா. அந்த தண்ணீரை பருகி என் மகன் சென்று வருவார் என்று கேட்டேன். அடி சந்தி, உன் மகனுக்கு தாகம் அடிக்கின்றதா? உன் மகனுக்கு பசி எடுக்கின்றதா? உன் மகனுக்கு பசியோ தாகமோ எடுத்தால் மேலவனாபுரம் செல்லும் வழியில் ஓடுகிற கங்கை ஒன்று இருக்கின்றது. அந்த கங்கையிலே 3 கை தண்ணி மாத்திரம் என் பிள்ளைக்கு பசிக்கு பதில் பச்சை தண்ணி அருந்த சொன்னார்கள் ஐயா. அன்றொரு நாள் என் பிள்ளைக்கு பிறந்த நாள் வந்து விட்டது என்று 33 தேவர்களுக்கும் 44 ரிஷிமார்களுக்கும் மன்னமிட்டு அவதமிட்டு எல்லோரையும் சந்தோஷப்படுத்தி என் மகனுக்கு தங்க கிண்ணத்திலே பாலாண்டம் இசைந்து நிலாமுகம் காட்டி, உன்ன மகனே வருவாய், வாய்க்க மகனே என்று எனக்கு பசி இல்லை அம்மா, எனக்கு பசி இல்லை அம்மா என்று நான் கொடுத்த உணவை வாங்க மறுத்து விட்டான் என்று. அப்பேற்பட்ட பிள்ளைக்கு பசிக்கிறது என்று கேட்டு ஒரு பிடி சாதம் கொடுக்க முடியாத தாயாகிவிட்டேன் நான். என்ன செய்வேன் ஐயா? எப்படியோ வாழ்ந்த வாழ்க்கை எப்படி நிலைமைக்கு வந்துவிட்டோம். நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன் என்று புரியவில்லை. நான் என்ன செய்வேன் உணவு இல்லாமல் அன்றைக்கு கேட்டு கிடைக்கவில்லை, என்றும் கேட்டு கிடைக்கவில்லை. அன்று கொடுத்து நான் வாங்கவில்லை அம்மா என்று என்னை திரும்பி திரும்பி பசியோடு பார்த்து கொண்டு என்னை விட்டு போக மனமில்லாமல் என் பிள்ளை போனான். அந்த பிஞ்சு முகத்தை பார்க்கும் பொழுது பெற்ற வயிறு பசியாலே புலப்பாலே துடித்ததையா என் பிள்ளை பசியாய் இருக்கின்றதை பார்க்கும் பொழுது, அம்மா நான் ஒருவனாக செல்ல வேண்டுமா? எங்களுடைய யார் அம்மா வருகிறான்,
காடுவனம் போன்ற இடங்களுக்கெல்லாம் நான் சென்றதில்லை. தெற்பை என்றால் என்னவென்றே அறியாது என்று என் பிள்ளை சொன்னான். அப்பொழுது சொன்னேன், அப்பா நீ ஒருவனாக செல்ல வேண்டாம், உன்னோட ராமவரம், சேத்துவரம், கோவிந்தவரம், கூட்டாளிமார்கள் அனைவருமே வருகிறார்கள் அப்பா. அவர்கள் கரங்களை பிடித்துக் கொண்டு மேலவனாந்தரம் சென்று தாத்தா சொல்லியபடி தெற்பை அவற்றை சேகரித்து வா மகனே என்று அனுப்பினேன். பசியோடு சென்ற மகன் தெற்பை அவற்றை சேகரித்தானா, இல்லை பசி மயக்கத்தான் அந்த மயங்கி வந்து விட்டானா, ஒன்றுமே புரியவில்லை. பெற்று வளர்த்து கொடிய கானகத்துக்கு என் பிள்ளை அனுப்பி வைத்த பாவி இந்த பாவி. என் பிள்ளையை நான் எப்படி எல்லாம் சீராட்டி பாலூட்டி தாளாட்டி வளர்த்தி
செல்லமாக பெற்று வளர்த்து அந்த கொடிய காட்டுக்கு கழகத்துக்கு நான் அனுப்பி வைத்த விஷயம் என் அன்பு கணவருக்கு தெரிந்தால் எவ்வளவு வேதனைப்படுவார். இதெல்லாம் ஒருவரும் என்றால் வேதியருக்கு விளையோ விளை என்று விளை கூறி எங்களை விட்டுவிட்டு தராவதி பெற்ற பிள்ளைக்கு துணையாக நீயும் உனக்கு துணையாக மகனும் ஒருவருக்கு ஒருவர் உற்ற துணையாக இருங்கள். அவர்கள் கொடுக்கக்கூடிய வேலைகளை செய்து கொண்டு அவர்கள் என்ன புசிக்க தருகிறார்களோ அதை எண்ணிக்கொண்டு இருவரும் ஒற்றுமையாக ஒன்றாக இருங்கள். இதோ வந்து விடுகிறேன் தாராவதி என்று சொல்லி சென்றார் எனது மன்னவர். எங்கிருக்கின்றாரோ எப்படி இருக்கின்றாரோ ஒரு வழியும் தெரியாமல் தவிக்கின்றேன் மன்னா. உங்களை காண வேண்டும் மன்னா, மனவிட்டு உங்களிடம் பேச வேண்டும் மன்னா என்று மனக்கோட்டை கட்டி இருக்கின்றேன். நான் உங்களை நினைக்காத நேரமில்லை. உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்து நானே உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு விழி நீ தெளித்தேன் ஒரு கோலமிடு. உன்னைத்தானே
மன்னவரை எங்களை மறந்து இருந்தாலும் அவரால் மறக்க முடியாது. நாட்டை விட்டு வரும் பொழுது நாட்டு மக்கள் எல்லாம் மறைத்துக் கொண்டார்கள். எங்களை அக்காலப்பட்ட கடனுக்காக நாட்டை விட்டு தாங்கள் தான் செல்கிறீர்கள் என்றார். எங்கள் இளவரசர் லோகிதாசன் என்னம்மா பாவம் செய்தார்? அந்த குழந்தையை ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் வளர்த்துக் கொள்கிறோமா? எங்களிடம் விட்டு செல்லுங்கள் ஐயா என்று நாட்டு மக்கள் எல்லாம் மறைத்துக் கொண்டார்கள். மன்னவர் என்ன சொன்னார் நாட்டு மக்களுக்கு? ஐயா, இந்த உலகம் என்பது நாடக மேடை, அதில் நாம் எல்லாரும் நடிகர்கள் ஐயா. இன்று இருப்பார் நாளை இல்லை, நாளை இருப்பார் மறுநாள் இல்லை என்று சொல்வார்கள். பிறப்பது ஒரு முறை ஐயா, இறப்பது ஒரு முறை ஐயா. இந்த உலகத்திலே நம்மெல்லாம் ரயில் பயணங்கள் மாதிரி விருந்தாளி வந்திருக்கோம் ஐயா. நம் முன்னோர்கள் எல்லாம் இப்ப இல்லை, நாம இப்ப இருந்து கொண்டிருக்கின்றோம். நாம இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இல்லை, நம் குழந்தைகள் இருப்பார்கள். இதுதான் ஐயா வாழ்க்கை. இந்த வாழ்க்கையிலே இந்த விருந்தாளியா இந்த மண்ணுக்கு வந்த நேரத்திலே ஒருவருக்கு ஒருவர் உற்ற துணையாக ஒற்றுமையாக இருந்து எல்லாரும் சந்தோஷமாக இருங்கள் ஐயா. இந்த மண்ணுக்கு நாங்கள் வர வேண்டும் என்ற கட்டளை இருந்தால் அயோத்தியாவிலே திரும்பி மீண்டும் வருவான் என்று நாட்டு மக்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு வந்தீர்களே மன்னா. எங்கிருக்கின்றீர்கள் மன்னா? உண்டீர்களா, உறங்கினீர்களா? ஒரு வழியும் தெரியாமல் தவிக்கின்றேன், துடிக்கின்றேன் மன்னா உங்களை காணாமல். தூங்காத கண்ணொன்று ஒன்று, துடிக்கின்ற சுகம் ஒன்று ஒன்று, தாங்காத மனம் ஒன்று ஒன்று, தந்தாலே நீ என்னை கண்டே. தூங்காத கண்ணொன்று ஒன்று, துடிக்கின்ற சுகம் ஒன்று ஒன்று, தாங்காத மனம் ஒன்று ஒன்று, தந்தாலே நீ என்னை கண்டே. தூங்காத
இல்லாத ஒரு பிரபு இருந்தாலும் பெற்ற பிள்ளையை காணாமல் வனத்துக்கு சென்றவன் தெற்பை அவற்றை சேகரித்தானா? பசி மயக்கத்தால் எங்காவது விழுந்து விட்டானா? என்னை போகும் வழி தெரியாமல் துவைக்கின்றானா? ஒன்றுமே புரியவில்லையே. நான் என்ன செய்வேன்? எத்தனை போன மகன் இருந்து போன மகன் எத்தனை போன மகன் எத்தனை தூரம் சென்றானோ வர 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 தானே இப்பொழுது என் பிள்ளையை காண போகின்றேன். அப்பா கோவிந்தாசா வந்து விட்டாயா?